ஹலோ குட்டி தங்கம், எப்படி இருக்கீங்க? செல்லக்குட்டி நல்லா இருக்கீங்களா? பெரியம்மா சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு ஒரு புது ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு எது பத்தி ஸ்டோரி சொல்லலாம்? இன்னைக்கு வந்து செல்லக்குட்டிக்கு ஆ லேசி கிராஸ் ஹோப்பர் ஹார்ட் ஒர்க்கிங் ஆண்ட் அத பத்தி ஸ்டோரி பார்க்கலாம். கிராஸ் ஹோப்பர்னா என்னது? வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி என்ன சவுண்ட் பண்ணும்? என்ன சவுண்ட் பண்ணும் வெட்டுக்கிளி? கிராஸ் ஹோப்பர் என்ன சவுண்ட் பண்ணும்? ரிக்கிட் ரிக்கிட். என்ன சவுண்ட்? ரிக்கிட் ரிக்கிட். ஆண்ட் என்ன சவுண்ட் பண்ணும்? ஆண்ட் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? குட்டியா டைனியா இருக்கும். ஆண்ட் என்ன சவுண்ட் பண்ணும்? ஆண்ட் வந்து என்ன சவுண்ட்? என்ன சவுண்ட்? ஆண்ட் வந்து சவுண்ட் பண்றது நம்மளுக்கு கேட்கவே கேட்காதே. ஆண்ட் வந்து ஆனா கடிச்சிச்சுன்னா பெயின் ஆயிரும். எப்படி பெயின் ஆகும்? மம்மிக்கு பண்ணி காட்டுங்க. எப்படி பெயின் ஆகும்? அப்போ இன்னைக்கு ஸ்டோரி வந்து லேசி கிராஸ் ஹோப்பர் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆண்ட்ஸ். சரியா? அப்போ ஒரு ஒரு ஜங்கல்ல வந்து ஒரு கிராஸ் ஹோப்பர் இருந்துச்சான். குட்டி கிராஸ் ஹோப்பர். எப்படி குதிக்கும் அது? டொயிங் 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 ரிக்கிட் 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 அப்படின்னு குதிச்சு குதிச்சு ஜாலியாக போகுமா அது எல்லா பக்கத்துலையும். எப்படி நீங்கள் ஜம்ப் பண்ணி காட்டுங்க. சூப்பர் சூப்பர், வெரி குட். அப்போது இந்த கிராஸ் ஹோப்பர் வந்து எப்போ பாரு ஜாலியாக இருக்கும், எப்போ பாரு விளையாண்டுட்டே இருக்கும். அவங்க மம்மி சொல்லுவாங்க, பேபி கிராஸ் ஹோப்பர் விளையாடாதீங்க நிறையா, கொஞ்ச நேரம் ஒர்க்கும் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் கிராஸ் ஹோப்பர் சொல்லும், நோ ஐ வாண்ட் டு ப்ளே. என்ன சொல்லும்? நோ ஐ வாண்ட் டு ப்ளே அப்படின்னு. மம்மி பேச்சு கூட கேட்காம எல்லா பக்கத்துலேயும் ஜம்ப் அடிச்சுட்டு சுற்றிட்டே இருக்கும். சாங் பாடும், இங்கேருந்து அங்கே ஓடும், இங்கேருந்து அங்கே ஜம்ப் அடிக்கும், ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் சுற்றும், மேலே கீழே ஜம்ப் பண்ணும். இதே தான் பண்ணிகிட்ருக்கோம் அது. சரியா? இன்னொரு பக்கம் வந்து ஆண்ட்ஸ் இருந்தாங்க. ஆண்ட்ஸ் எல்லாம் வந்து குரூப்பாக இருக்கும். சரியா? அப்போ வந்து பேபி ஆண்ட்ஸ் எல்லாம் மம்மி ஆண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்கும். மம்மி ஆண்ட்ஸ் சொல்லும், ஓகே நீங்கள் இந்த நேரத்தில் விளையாடணும், இந்த நேரத்தில் படிக்கணும், இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு. அப்போது சம்மர் டைம் சூப்பராக இருந்துச்சா, எல்லா பக்கம் ஃபுட்டாக இருந்துச்சு, ஜங்கல் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு. அப்போ வந்து இந்த கிராஸ் ஹோப்பருக்கு ஒரே ஜாலி. இங்கே 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 ஒரு ஃப்ரூட் இருக்குமா, கிராஸ் ஹோப்பர் வரும், டொயிங் அது கடிச்சு சாப்பிடும். அங்கேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ஓடும், அங்கே ஒரு ஃப்ரூட் இருக்கும், அது டொயிங்னு கடிக்கும். அப்படியே எப்படி கடிச்சு காட்டுங்க எப்படி ஃப்ரூட்ஸு. ஜாலியாக, வெரி குட். அதே மாதிரி கிராஸ் ஹோப்பர் ஓடி 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 எல்லா ஃப்ரூட்ஸையும் பாதி பாதி கடிச்சு விட்டுரும். ஆனால் இந்த பேபி ஆண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணுன்னா, எப்பயுமே ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கும், உழைச்சிட்டே இருக்கும். விளையாண்டதுக்கு அடுத்து மம்மி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்க வீட்டில் வந்து அந்த அந்த ஆண்ட் பொந்துக்குள்ளே கொண்டு வந்து அவங்களோட ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, அதில் வந்து ஃபுட்டு ஸ்டாக் பண்ணிகிட்டே வருமா. நான் கிராஸ் ஹோப்பர் மம்மி சொல்லும், இங்கே பாரு குட்டி, நீயும் வந்து ஃபுட்டெல்லாம் சேவ் பண்ணும் அப்படின்னு. ஆனால் இந்த கிராஸ் ஹோப்பர் வந்து மம்மி பேச்சே கேட்காம அந்த மாதிரி சாட்டுக்குட்டியாகவே இருந்துச்சான். அப்போ என்னாச்சு, சம்மர் முடிஞ்சு போச்சு. சரியா? அப்போ கிராஸ் ஹோப்பர் மம்மி வந்து வெளியூர் போயிட்டாங்க. அதுக்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, நீ வந்து ஃபுட்டெல்லாம் வந்து சம்மர்லேயே சேர்த்தி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சம்மர்லேயே கிளம்பி போயிட்டாங்க ஊருக்கு. இப்போ வின்டர் வந்துருச்சு. வின்டரில் எப்படி குளிருது? நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி குளிரும் சொல்லுங்கள். குளிருதா? அதே மாதிரி தான் கிராஸ் ஹோப்பருக்கும் குளிருது. ஆனால் இப்போ எந்த பக்கமும் பார்த்தா ஃப்ரூட்ஸும் இல்லை, ஃபுட்டும் இல்லை. கிராஸ் ஹோப்பர் பேபி வந்து எல்லா பக்கத்துலேயும் தேடி 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 அதுக்கு ஃபுட்டே கிடைக்கல. அப்புறம் என்னாச்சு, கிராஸ் ஹோப்பர் அப்படியே மெதுவாக இப்படியே நடந்ததுனால டொயிங்னு ஜம்ப்பு கூட பண்ண முடியல. அப்படியே மெதுவாக நடந்து வந்து அந்த ஆண்ட் ஹில்லுக்கு முன்னாடி வந்து அது மயக்கம் போட்டு விழுக போயிருச்சு. அப்போ இந்த பேபி ஆண்ட்ஸ் எல்லாம் உள்ளேருந்து பார்த்தா, அச்சச்சோ இங்கே யாரோ விழுகுறாங்கன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த கிராஸ் ஹோப்பர் குட்டி தான். எல்லாரும் சேர்த்து அந்த எல்லா ஆண்ட்ஸும் சேர்த்து அந்த கிராஸ் ஹோப்பர் குட்டியை வந்து பிடிச்சிட்டு உள்ள ஆண்ட்டோட வீட்டுக்கு கொண்டு வந்து, ஆண்ட் என்ன பண்ணுச்சு, முதல்ல அந்த கிராஸ் ஹோப்பர் மூஞ்சியில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் தொளிச்சு அதுக்கு வந்து தண்ணி குடிக்க கொடுத்துட்டு, அப்புறம் என்ன பண்ணாங்க, ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் அவ்வளோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது.
அப்போது அந்த கிராஸ் ஹோப்பர் பார்க்குது, எங்கடா இவ்வளோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு. அப்போது அந்த ஆண்ட்டோட மம்மி வந்து அந்த கிராஸ் ஹோப்பருக்கு ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து, கிராஸ் ஹோப்பர் குட்டி நீ வந்து ஃபுட்டு சாப்பிடு, நீ ஃபுட்டு சாப்பிடாம தான் இவ்வளோ டயர்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபுட்டு கொடுத்தாங்க. அப்போது கிராஸ் ஹோப்பர் வந்து சொல்லுச்சு, எங்கள் மம்மி அப்போவே சொன்னாங்க ஃபுட்டெல்லாம் சேர்த்தி வைக்கணும், நான் தான் பேச்சு கேட்கல. அப்போ ஆண்ட் மம்மி சொன்னாங்க, ஆல் ப்ளே நோ ஒர்க் மேக்ஸ் கிராஸ்ஹோப்பர் குட்டி அ டல் பாய். என்ன சொன்னாங்க? ஆல் ப்ளே நோ ஒர்க் மேக்ஸ் கிராஸ்ஹோப்பர் குட்டி அ டல் பாய். அப்போது அவங்க மம்மி சொன்னாங்க, நீ வந்து அடுத்த சம்மர்லேருந்து நீ வந்து ஃபுட்டு சேர்த்தி வை, அப்போ தான் உன்கிட்டயும் வின்டரில் ஃபுட்டு இருக்கும், நீயும் வந்து வீட்டில் வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஹாட்டாக இருக்கலாம் அப்படின்னு. அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, இந்த வின்டர் நீ எங்கள் கூடயே இருந்துக்கோன்னு. அப்போ அந்த கிராஸ் ஹோப்பர் குட்டி அதுக்கடுத்து வந்து அதுவும் ஆண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா வேலை பண்ணிவிட்டு படிச்சுட்டு சமத்து குட்டியாக மாறிடுச்சு, குட் பேபியாக மாறிடுச்சு. இன்றைக்கி மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? விளையாடவும் செய்யணும், ஒர்க்கும் பண்ணணும், மம்மி சொல்கிற பேச்சு கேட்கணும். வெரி குட் செல்லக்குட்டி. ஒர்க்கும் பண்ணணும், கேமும் விளையாடணும் அண்ட் குட் பேபியாக இருக்கணும். சரியா? ஓகே தங்கக்குட்டி, நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டோரியோட. லவ் யூ ஆல். லவ் யூ பெரியம்மான்னு சொல்லுங்கள். பை பாய்.